ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்க போர்டம்க்கு பாய் சொல்லுங்க. இப்பவே போய் ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணு. ஒரு தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேருக்கோ என்னமோ தெரியல, இந்த நிவேதா தாமஸ்ங்கிற ஆக்டர், அதாவது என்ன சொல்றது, ரஜினிகாந்த் சார் கூட தர்பார் படத்துல மகள் கேரக்டர்ல எல்லாம் நடிச்சு ஒரு நல்ல செலிபிரிட்டி ஆயிருக்கு. அது என்ன காரணத்துக்குன்னு நம்மளுக்கே தெரியல. இன்னைக்கு பசங்க பல பேர் மென்டலா சுத்துறாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா உன்னிப்பா பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். என்ன தெரியுமா? ஏய் முட்டாள், ஏய் முட்டாள், ஃப்ரெண்ட் ஆப், இந்த மாதிரி பொம்பளைக்கு ப்ரோக்கர் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணு, அது கூட இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்லி பசங்களை திட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. போட்டு இதை அவனுக்கு என்னதான் பண்ணலான்னு அந்த அளவுக்கு ரோசப்படுத்தி பார்க்க வச்சு கடைசியில பசங்க வீடியோ கால் மூலமா எந்தெந்த பிள்ளை கூட யாரு எவன் எப்படி பேசுறான்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில இதை யாராச்சும் யோசிச்சு பாக்குறாங்களா? அறிவு இருந்தா ஒரு நிறுவனம் ஒரு 10 பேருக்கு பிள்ளைகளை வச்சு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தி அதன் மூலமா அவங்களை பேச வச்சு சில பேர் அப்படியே தொடர்பு அதிகப்படுத்தி கம்யூனிகேஷன் பண்ணி விடுது, புரோக்கர் வேலை செஞ்சு விடுது. இந்த புரோக்கர் வேலைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் வேற முன் வந்திருக்கிறீங்க, பெண்கள். அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல, அதுக்கு பேர் வேற இருக்குது. ஆனா இன்னைக்கு பசங்க இந்த மாதிரி ரொம்ப இதா போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஏன் சொல்றேன்னு. இந்த வீடியோவை வச்சு இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஸ்கிரீன் வீடியோ ரெக்கார்டு போட்டு பிளாக்மெயில் பண்ணலாம் தெரியுமா? அதை யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? உடனே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா அது பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, குழந்தைகளுக்கு, ரெண்டாவது பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு அவ பேரு கேவலமான பேர் வராதா? யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அதுக்காக தான் இனிமேல் நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், இந்த மாதிரி தேவையில்லாத தமிழ் கல்ச்சரை கெடுக்கிற சில ஆப்புகளை தடை செய்யணும்னு கோரிக்கை வச்சு இந்த தப்பை இன்றைக்கு சமுதாயத்துல சுட்டி காட்டுறேன். புரிஞ்சுக்கங்க, பிளாக்மெயில சிக்காதீங்க.